நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம், ஸ்கை, நார்வே, டென்மார்க் அறக்கட்டளைகள் இணைந்து தினந்தோறும் நடத்தி வருகின்ற இந்த இணையவழி அமர்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். இந்த அருமையான நிகழ்வை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்துக் கொண்டு சிறப்பான தவம் நடத்தி கொடுத்த நார்வே, டென்மார்க் அறக்கட்டளை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அருமையான வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவுக்கும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி அவர்களுடைய அருமையான களஞ்சியம், எண்ணற்ற கவிதைகள், எளிமையான தமிழ்ல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிதைகளின் விளக்கங்களை புதன் வியாழன் 2 கிழமைகளிலும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மொழி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லைங்களா? இறை என்பது மொழி கடந்ததுதான். ஆனா நமக்குள்ள இறை தத்துவத்தை உணரணும் அப்படின்னு சொன்னா அது நமக்கு தெரிஞ்ச மொழி வழியாக இருக்கும்போது சுலபமாக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ஒரு காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இறைநிலையை பத்தியோ இல்ல இறைநிலையினுடைய தோற்றமாக வந்த அத்தனை விஷயங்களையும் பேசணும் அப்படின்னா அதற்கு சமஸ்கிருதம் என்பதுதான் ஒரே ஊடகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்தது இல்லையா? பக்தி மார்க்கத்துல ஆதிசங்கரோ மத்வரோ ராமானுஜாச்சாரியாரோ அவரவரோட தாய்மொழியில எழுதல. ஏன்னா அன்னைக்கு அவங்களுடைய கிடைச்ச அந்த பக்தி ஞானத்தை சமஸ்கிருத மொழியில தான் அவங்க வெளிப்படுத்தினாங்க உலகத்துக்கு. ஆனா அதுல ஒரு பெரிய ஒரு குறைபாடுன்னு சொல்லலாமா? இல்ல அது ஏன் எல்லா மக்களுக்கும் சென்று சேர முடியவில்லை அப்படின்னா அங்கே மொழி ஒரு தடையாகும் இல்லையா? புரியறது எவ்வளவுதான் மற்ற மொழிகள்ல வல்லுநராக இருந்தா கூட, எவ்வளவு மொழி பேசுறவங்களா இருந்தா கூட அடிபட்டதுன்னா உடனே அவங்களோட தாய்மொழியில தான் நம்மளுடைய செல்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணும். மகரிஷி கூட சொல்றாங்க, மொழிகள்லாம் இது பெருசு அது பெருசுன்னெல்லாம் கிடையாது, மொழி என்பது ஒரு ஊடகம் மட்டுமே அப்படின்னு சொல்றேன். ஆனா இங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பேசணும் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழி நமக்கு தெரிஞ்சிருப்பாங்க, அது உண்மை, நியாயம்தான். ஆனா இறை தத்துவத்தை உணரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு நம்முடைய தாய்மொழியில சுலபமாக உணர முடியும். இவ்வளவு பெரிய விஷயம் அத்வைத தத்துவத்தை சொன்னார், அது மகரிஷி எவ்வளவு எளிமையா சொல்லிட்டாங்க இல்லைங்களா? எவ்வளவு சுலபமாக சொன்னாங்க. ஒரு அருமையான பாடல்ல அத்வைதத்தையும் துவைதத்தையும் விளக்கியிருப்பாங்க மகரிஷி. கற்கண்டு என்று ஒரு வார்த்தை சொன்னால் அது கரும்பு ரச பக்குவத்தின் சரித்திரம். என்ன எளிமையான தமிழ்! கற்கண்டுன்னு சொன்னா அது எங்கிருந்து வந்தது? ரா மெட்டீரியல் கரும்பு ரசம் தான், அது நமக்கு தெரியும், எல்லாத்துக்குமான மூலப்பொருள். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்வைத தத்துவம் போல, இரண்டும் ஒன்றுதான். கற்கண்டு கரும்பு ரசம் வேறு வேறாக காட்டுவது துவைத நிலை விளக்கம். அப்படி சொன்ன மகரிஷி அடுத்தது ஒரு வரி சொல்றாங்க, கற்கண்டும் கடவுளும் போலதான் அந்த எல்லையற்ற இறை நிலையும் அவரிலிருந்து உருவாக்கப்பட்ட அனைத்து உருவங்கள். மூலப்பொருள் ஒன்று, அந்த மூலத்திலிருந்து வந்ததுதான் இந்த ஞானம். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கவிதை மொத்தமும் பிரபஞ்சத்தை பற்றின கவிதைகள்ல ஒன்று. எது பிரபஞ்சம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். ஏன்னா அந்த மூலப்பொருளினுடைய தன்மாற்றம் தான் இந்த ஞானம் இல்லையா? இப்ப மூலத்திலிருந்து ஞானம் நோக்கி, அதாவது அந்த எல்லாத்துக்குமான காரண பொருளிலிருந்து காரியமாக தோன்றிய அனைத்தையும் வந்தாங்கன்னா அவங்கள மெஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த காரிய பொருள், இந்த பொருளாக இருக்கிறோம், எல்லாமே அசைந்து கொண்டு இருக்கிறதே இந்த உலகம், இந்த உலகத்திலிருந்து மூலத்தை நோக்கி பயணிச்சாங்கன்னா அவங்கள விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ நான் தான் உணர்ந்த எல்லாத்தையும் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக மெஞ்ஞானிகள் உருவாக்கினதுதான் மதங்களும் மற்ற மடங்களும் சடங்குகளும் எல்லாமே. அதே போல தாம் அறிந்த விஞ்ஞானத்தை
மக்களுக்கு அறிவிக்கிறதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும். இப்ப இது ரெண்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, விஞ்ஞானத்தை கற்கக்கூடிய இடத்துல கேள்விகள் கேட்கப்படுகின்றன இல்லையா? நம்ம படிச்சிருக்கோம். விஞ்ஞான பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாம் படிக்கும்போது எவ்வளவு கேள்விகள். விவாதங்களுக்கும் இடம் உண்டு, அங்கே தர்க்க ரீதியான சிந்தனை உண்டு. அதனால விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விஞ்ஞான வகுப்புகள்ல என்ன விஷயம் அப்படின்னா, அங்கு கேள்விகள் அனுமதிப்பதில்லை, விவாதங்களுக்கும் இடம் இல்லை, நம்பிக்கை மூலமாக விஷயங்கள் போதிக்கப்படுகிறது. லாஜிக் கேன் பி ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் லாஜிக், பட் ஃபெய்த் cannot பி ரீப்ளேஸ்ட் பை பெட்டர் ஃபெய்த் அப்படிங்கிறாங்க. நம்ம தர்க்க ரீதியாக ஒரு வழிமுறையை பின்பற்றி வருகிறோம் அப்படின்னா அதை திரும்ப திரும்ப வேறொரு வழிகளாக மாற்றி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்பிக்கை என்பது ஒன்றுதான். ஆனால் மகரிஷி தான் இந்த இடத்துல பெட்டர் ஃபெய்த்தாக எதை கொடுக்குறாங்க? விளக்கத்தை கொடுக்குறாங்க இல்லையா? அறிவின் வளர்ச்சி படிகள்னு மகரிஷி என்ன கொடுக்குறாங்க? நம்பிக்கை, அதுக்கப்புறம் விளக்கம், அதுக்கப்புறம் முழுமை பேரு. ஃபெய்த் cannot be replaced, but it can be upgraded. அதுதான் மகரிஷியுடைய வெர்ஷனான நம்ம பாக்குறோம். அப்போ மகரிஷியோட அந்த நம்மளோட வேதாத்திரியத்தை கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா, அத்வைத சாரத்தை எளிமையான தமிழ்ல கொடுத்தது வேதாத்திரியம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விஞ்ஞானத்தை பார்த்தோம்னா தன்னோட புலன்களுக்கு பார்க்க முடியாத ஒன்றை அது ஒத்துக்கொள்ளாது. அதனாலதான் அவங்க அந்த இப்பதான் அந்த பிளாக் மேட்டர் வரைக்கும் போயிருக்காங்க. அந்த ஆட்டம் அப்படிங்கிறதோட நின்னுட்டாங்க. ஏன்னா புலன்களுக்கு பார்க்காததை விஞ்ஞானம் ஒத்துக்கொள்ளாது. சோ அதனால்தான் அங்கே அவங்களுக்கு வேற வேற பேர் எல்லாம் கொடுக்குறாரு. நீங்க உலகத்துல இருக்கிற எந்த பிசிக்ஸ் ப்ரொஃபஸரை போய் கேளுங்க, அவங்க எலக்ட்ரானுக்கு பேரு எலக்ட்ரான் தான் சொல்லுவாங்க இல்லையா? வேற ஏதாவது மாத்தி சொல்லுவாங்களா? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னா அது ஒன்றுதான். ஆனா மெஞ்ஞானத்துல மட்டும் பாத்தீங்கன்னா வாட் இஸ் காட் அப்படின்னு கேட்டோம்னா பல பல மாதிரி சொல்லி நாம குழம்பி போகிறோம். ஆனா அதை உணர்ந்தவர்கள் ஒன்றுதான் எல்லாம் அப்படின்னு உணர்த்து. மகரிஷி சொன்னதும் மற்ற மகான்கள், புத்தரோ, ரமணரோ, ராமகிருஷ்ண பரமஹம்சரோ, விவேகானந்தரோ, இயேசு கிறிஸ்துவோ, முகமது நபியோ, அத்தனை பேரும் சொன்னது என்னங்க? எல்லாம் ஒன்றுதான். அந்த மூலம் ஒன்றுதான், அதிலிருந்து வந்த உருவங்கள் வேறு. அந்த வார்த்தைகள் கூட அப்படிதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, அதோட நின்னுட்டு இல்லைங்களா? அந்த இறை தத்துவத்தை பற்றி சொன்னது இறை தத்துவத்தோட நின்று விட்டது. இந்த விளக்கம் மகரிஷி எங்கே தொடங்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகம் வந்த கதை இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுக்குறாங்க மகரிஷி. எது பிரபஞ்சம்? அதுதான் இந்த கேள்வி. இந்த மூலத்திலிருந்து வந்த ஞானம் எப்படி தோன்றியது இல்லையா? இந்த ஒன்றிலிருந்து எல்லாம் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க. அர்ஜுனன் கிட்ட கூட கிருஷ்ணர் அதைத்தான் சொல்கிறார். என்ன சொல்றாருங்க? எந்த ஒன்றிலும் என்னை காண்பவன் எவனோ அவனை விட்டு நான் நீங்குவதில்லை, என்னை விட்டு அவன் பிரிவதில்லை. எல்லா பொருளிலும் என்னை பார்க்க வல்லவன் எவனோ சொல்றாங்க. கரெக்ட் இல்லையா? மகரிஷியும் அதை சொல்றாங்க. ஆனா எப்படி அந்த பொருள் நானாக மாறியது? இந்த கதை நமக்கு தெரியல இல்லைங்களா? அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா மகரிஷி கொடுத்திருக்காங்களே விளக்கத்துக்கு அப்புறம் என்னதுங்க? முழுமை பேரு. இதெல்லாம் எதுக்கு நம்ம கத்துக்கணும் இல்லையா? ஒரு கேள்வி வருது. வந்தோம் ஒரு பெரிய இறைநிலை என்ற ஒரு எல்லாம் அல்ல சக்தி, அந்த சக்தியில இருந்து எப்படி வந்தது அதை மகரிஷி விஞ்ஞான விளக்கத்தோடு நமக்கு கொடுத்துட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டோம், அதோட பிரம்ம ஞானத்தை முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம், அதை பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த நம்மளோட பிளாஷ்பேக் நமக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டா, இந்த பிளாஷ்பேக்கோட ஃபார்முலாவை நம்ம பாக்குறதுல எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்ந்தா அதுக்காகத்தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. 1000 தெய்வங்கள் உண்டு கலையும் அறிவிலே கேட்டார் இல்லையா அந்த முண்டாசு கவிஞன் ரொம்ப தைரியமா. எல்லாவற்றையும் தாண்டி என்ன சொல்றாங்க? எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்று உண்டு, வெள்ளம் என்று ஒன்று உண்டு, அதுவை தெய்வம் என்பார் வேதியரே சொன்னாங்க. அப்ப அந்த ஒரு மூலப்பொருள்ல இருந்துதான் நம்ம எல்லாரும் வந்திருக்கோம். சோ அப்படி வந்த கதைய மகரிஷி அவர்கள் விளக்கமாக நமக்கு எப்படி அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றாங்க. எந்த ஒன்று அனைத்துமாக மாறியது? இங்க பாக்குற எல்லாமே அதுதான். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது சொல்றோம் இல்லைங்களா? பார்க்கக்கூடிய பொருள் எல்லாம் அவனுடைய பிம்பமே. எப்படி மாறியது? எந்த ஒன்று அனைத்துமாக மாறியது? சொல்லுவாங்க இடம், பொருள், ஏவல் மூன்றும் வேண்டும் சொல்லி. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பொருள் அனைத்திலும் இடமாக இருப்பதும் அந்த மூலப்பொருள் தான். எங்கே உருவாகிறோம் நம்ம? அந்த பரம அணுவிலிருந்து நம்ம வரைக்கும் 6 அறிவு மனிதன் வரைக்கும் உருவாகி வாழ்ந்து மடிகின்ற இடம் எது?
அந்த எல்லையற்ற இறைநிலையினுடைய இடத்துலதான். அடுத்தது பொருளாக நமக்கெல்லாம் மூல பொருளாக இருப்பது எது? அதுவும் அந்த எல்லையற்ற இறைநிலைதான். அதுவே தன்மாற்றம் அடைந்தது. முதல் விண்ணாச்சு, அதுக்கப்புறம் அது அதனுடைய அப்கிரேஷன் அப்படியே நம்ம வரைக்கும் வந்துடுச்சு. அடுத்தது ஏவல் அப்படின்னா என்ன அர்த்தம்? யார் அந்த காரியத்தை செய்யறாங்க? அது சும்மா செவனேன்னு இருந்திருந்தா நம்ம எல்லாம் இருந்திருக்கோமா? அது இருக்காது. ஏன்னா அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் பொங்கிக் கொண்டே இருக்குமா. ஏன்னா அது என்ன குணத்தை உடையது? வற்றா இருப்பாக, பேராற்றலாக, பேரறிவாக, தனக்குள்ளே அதிர்வு கொண்ட காலத்தை தனக்குள்ளே வைத்துக் கொண்டதாக இருக்கு. அப்ப அந்த பெருவெளிதான் எல்லாமாக மாறுச்சு. எப்படி அனைத்துமா மாறுச்சு? அது ரொம்ப எளிமையா சொல்றாங்க இல்லையா? இறுக்கி பிடிச்சு நொறுக்கணும்னா என்ன ஆகும்? கண்டிப்பா நொறுங்கும். நம்ம வெளியிலிருந்து ஒரு ஆற்றல் கொடுத்து ஒரு பொருளை இறுக்கி பிடிச்சு நொறுக்கும் போதே துகளாயிடுது இல்லையா? இப்ப ஒரு உதாரணம், கடலை பருப்பு இருக்குங்க. நம்மளோட நோக்கம் லட்டு செய்யணும். அந்த கடலை பருப்பை வச்சுதான் பண்ண முடியும், ரா மெட்டீரியல். அதை என்ன பண்றோங்க? கொண்டு போய் மிஷின்ல கொடுக்குறோம். அந்த மிஷின்ல என்ன பண்ணுதுங்க? நாலா பக்கமும் அழுத்தப்படுகிறது. போர்ஸ் தானே கொடுக்குது அது. போர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகுதுங்க? நொறுங்கி துகளாக மாறி விடுகிறது. அந்த துகளாக இருந்தது அப்படியே இருந்தா லட்டு வந்துடுமா? வராது இல்லையா? அதை எடுத்து அதுல பஞ்ச பௌதீக பிரிவுகளுடைய தன்மைகள் சரியான விகிதத்தில் சேர்க்கணும். அந்த ஆகாசம் என்கின்ற உயிர் துகள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பொருளா இருக்கு. காற்று, வெப்பம், நீர், கெட்டி பொருள், இது எல்லாத்தையும் சேர்த்து சரியான விகிதத்துல இருந்தா தான் லட்டு பண்றதுக்கு பூந்தி ஆகும். தண்ணியா கரைச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. வேற ஒரு பொருள் தான் பண்ண முடியும். சோ இது போல அந்த நொறுங்கின துகள் எப்படி பல்வேறு உருவங்களாக மாறுமோ அதே போலதான் இந்த எல்லையற்ற இறைநிலை. இங்க நொறுக்கப்பட்ட பொருளும் அதுதான், நொறுங்குவதும் அதேதான். ஆற்றலாக இருந்து தன்னைத்தானே இறுக்கி சுருக்கி நொறுக்கி கொள்வதும் அந்த இறைநிலை. ஏன்னா அதுக்குள்ள அதுதான் இயல்பாக இருக்கக்கூடிய குணம். அதனால்தான் அந்த பொங்குகின்றவனை பிரம்மன் அப்படிங்கிற வார்த்தையால குறிப்பிட்டாங்க. சோ அப்ப அந்த மூலமாக இருக்கக்கூடிய அலை, ஏன்னா சுத்தவெளியோட இயல்பே அதுதான். சர்க்கரைன்னா அது இனிச்சுதாங்க ஆகும் இல்லையா? அதனோட இயல்புல எங்கேயாவது மாற்றம் இருக்க முடியுமா? எங்கேயாவது உப்பு கரிக்கிற சர்க்கரையை பார்த்திருக்கிறோமா? இல்ல. உப்பையும் சர்க்கரையும் கலந்தா வேணா ரெண்டும் கலக்கும். ஆனா ஒவ்வொரு பொருளுக்கும் உள்ளே அறிவாக இருக்கக்கூடிய அதனோட தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? மூலப்பொருள்ல இருந்து வந்தது. அப்ப மூலப்பொருளுடைய தன்மை இங்க இருக்குதுன்னா அந்த தன்மைகளோட தானே அது தன்னை உருவாக்கி நொறுக்கி கொண்டது. அப்ப அதுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மை என்ன? நான் இறைந்து கொண்டே இருப்பேன், இறைவேன். அதனால்தான் இறைவன் சொல்றோம். எல்லா இடத்திலும் இறைந்து கிடப்பவன். பொருளை இறைக்காத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழ்ல ஒரு வார்த்தை. எல்லா இடமும் இறைந்து கிடக்கிறது. அப்ப அது தன்னைத்தானே நொறுக்கி கொண்டது. அப்ப அப்படி நொறுங்கக்கூடிய அந்த பிரம்மனுடைய ஒரு துளிதான் நான். இதை உணர்ந்துட்டேன்னா என்னோட அறிவு எப்படி இருக்கும்? அவனின் இயக்க மனுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அணு வேற, அது எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான். அதுக்கப்புறம் பஞ்ச பௌதீக பிரிவுகளாச்சு. காற்று, நெருப்பு, நீர், நிலம், மூலகங்களாச்சு. அப்புறம் அது ஐந்தும் இணைஞ்சது. அது சூரியன், சந்திரன், கோள்கள், அசேதன பொருட்கள். அதுக்கப்புறம் சரியா இணைஞ்சது ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரை. அதனால நான் வேற என்று நினைக்க முடியுமா? இல்ல இல்லையா? அணுவின் பக்குவம் நீ. இந்த ஒரு வார்த்தை விளக்குது அந்த மொத்த கதையையும். அவனின் இயக்கம் அணுவாற்றல், தன்னைத்தானே இயக்கிக்கிறான் அந்த ஆற்றல், அதற்குள்ள இருக்கக்கூடிய பேரறிவு, அந்த அதிர்வு காலம், இது அத்தனையும் சேர்ந்து ஒரு பொருளாக மாறியது. அந்த பொருளுக்குள்ள அந்த தன்மை இருக்கிறது. அதனுடைய அத்தனை அப்கிரேஷனும் தன்மாற்றங்கள் அனைத்துக்குள்ளும் அது அப்படியே இருக்கு. கடலைப்பருப்புல இருந்து என்ன பண்ணினாலும் கடலைப்பருப்போட டேஸ்ட் இருக்கும் தானுங்க. அதுல ஆட் பண்ண 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 அது வேற வேற தன்மாற்றங்களை அடைகிறது. அப்படித்தான் அசேதன பொருட்களாக அடுத்தது ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரை நாம் அவருக்கும் வந்திருக்கிறோம். சரி, இந்த கதையெல்லாம் தெரிஞ்ச பிறகு நாம எப்படி வாழறோம்? அதுதான் மகரிஷியினுடைய மிகப்பெரிய ஒரு, என்ன சொல்றது, ஒரு பெரிய பொருள் அப்படின்னு சொல்லணும். இங்க கொடுக்குற அத்தனையும் எதுக்கு? இந்த ஃபார்முலா வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்க்கணும். அப்படி அப்ளை பண்ணி பார்த்ததுனாலதானே மகரிஷி போன்ற மகான்கள்
எந்த வித்தியாசமும் இல்லாம எல்லாத்தையும் நேசிச்சாங்க இல்லையா? ஏதாவது வித்தியாசம் இருந்துதா மகரிஷி கிட்ட? மகரிஷி மட்டுமல்ல, எத்தனை மகான்களை பார்த்திருக்கோம் நம்ம. அங்கே வித்தியாசமே கிடையாது. அவர்கள் ஓரறிவு உயிரையும் அப்படிதான் பார்ப்பாங்க, நம்மையும் ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க. சூரியன் சந்திரனையும் அன்பால் இணைத்துக் கொள்வார்கள். அந்த போதி தர்மர் என்பவர் பஞ்ச பௌதிக பிரிவுகளையும் கட்டுக்குள்ள கொண்டு வந்து பண்ணினார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படி? அவருக்குள்ள தெரியும், இதுவும் அணுக்களின் கூட்டம் தான், நானும் அணுக்களின் கூட்டம் தான். சோ 2 பேரும் ஒண்ணுதான். அதனால் இணைத்துக் கொள்ள முடியும். அந்த எண்ணத்தை கொண்டு போய் போடும்போது நான் அதுவாக மாறுகிறேன். அப்ப இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு மனிதன் வாழும்போது அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வள்ளலார் 2 வார்த்தையில சொன்னார் இல்லைங்களா? என்ன வார்த்தையில சொன்னாருங்க? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அந்த அன்பும் கருணையும் இயல்பாயிடுச்சுன்னா அந்த வாழ்க வையகம் என்கின்ற வார்த்தைக்குள்ளேயே இவங்க அத்தனை பேரும் அடங்கி இருக்காங்களா இல்லையா? ஒரு ஸ்டேஜ்ல வையகம் என்று வாழ்த்தினாலே போதும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதானே முழுமை பேரு. ஆனா இன்னும் நமக்கு வரல. அதனால நம்ம ஒவ்வொருத்தரையா வாழ்த்தி கொண்டு இருக்கிறோம். அந்த எண்ணம் வர்றதுக்கு எல்லாம் ஒண்ணுதான். நான் கொடுக்கக்கூடிய வாழ்த்தாகட்டும், நம்மளுடைய எண்ண ஒருங்கிணைப்பாகட்டும், எல்லாருக்கும் சென்று சேரணும். அது ஓரறிவு தாவரத்துல இருந்து நம்ம ஆறறிவு படைத்த நமக்கு ஒத்துக்கொள்ளாதவர்கள், இன்னல் புரிவோர், எதிரிகளாக நினைப்போர், இப்படி எந்த விதமான பாகுபாடுகளை வச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்மளை விட பெரியவங்க, நம்மளை விட சின்னவங்க, நம்மளை விட படிச்சவங்க, அப்படி இப்படி என்று வேறுபாடுகளை பார்த்துக்கிட்டு தள்ளி வச்சிருக்கோமே, அதெல்லாம் கடந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்க முடியும். அப்ப அதை பார்க்கறதுக்கான ஒரு வழியாகத்தான் மகரிஷி இந்த பிரபஞ்ச விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாங்க. இன்னும் டீட்டெயிலா ஒரு இயல்பியல் பேராசிரியர் எப்படி பாடம் நடத்தி புரிய வைப்பாரோ, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வந்தது, அதுக்கப்புறம் எப்படி 5 பிசிக்கல் மேட்டர்ஸ் வந்ததுன்னு அதை எளிமையான தமிழ்ல மகரிஷிக்கு இந்த பாடல்ல கொடுக்குறாங்க பாருங்க. எல்லாமே இயக்கம், அது வேகம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல், அதுதான் இயங்குச்சு இல்லையா? அப்போ வேகத்தின் எல்லையே பருமனாக பார்க்கக்கூடிய பொருள்ல முதல்ல வந்த மாற்றம் வேகம். அந்த வேகம் என்னது? தன்னைத்தானே இறுக்கி சுருக்கி நொறுங்கியது இல்லையா? நொறுங்கும் போது அதனோட வேகம் எவ்வளவு இருக்கோ அதற்கு ஏற்ப பரம அணுவாக, அடுத்தது அதனுடைய வேகத்துக்கு ஏற்ப இணைந்து விண்ணாக, அடுத்தது காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக, தன்னுடைய தன்மைகளுக்கு ஏற்ப அது ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது. அப்ப வேகத்தின் அடிப்படையில் பருமன் வந்தது இல்லையா? வெயிட் வந்தது. அதன் தொடரே காலம். காலம் என்பது என்ன? எவ்வளவு நேரம், அந்த காலத்தின் அழகு கண் சிமிட்டும் நேரம்னு மகரிஷி சொல்லுவாங்க. அந்த அதிர்வு இல்லையா? ஒரு நுண் அதிர்வுக்கும் இன்னொரு அதிர்வுக்கும் இடையே உள்ள அந்த வேவ் லென்த், அததான் காலம் என்கின்ற அந்த அழகுக்கு உள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் வேறுபடுத்தும் வெளியின் அளவே தூரம். வேகம் பிளவுபட்டு இயங்கும் போது இப்ப நம்ம பாக்குறோம் விண்கள் ஆயிடுச்சு. அந்த விண் என்பது என்னதுங்க? இறை துகள்களின் தொகுப்பு. அந்த இறை துகள்கள் ஒவ்வொன்றாக வேகம் குறைய 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 என்ன ஆகுங்க? அதிலிருந்து வெளியேற தொடங்கும். அப்போ வேகம் அதிகமான விண், வேகம் குறைந்த விண்ண சுழலும். இதெல்லாம் நமக்கு தெரியும். மகரிஷி ரொம்ப அழகா சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப அது 1, 2, 3 என்று இணைய இணைய மூலகங்கள் பலவானது இல்லையா? ஹைட்ரஜன் என்றால் 2 அணுக்கள், அதனோட ஆக்சிஜன் சேர்ந்தா H2O, ஆக்சிஜன் என்றால் 8 அணு. இந்த மாதிரி கணக்குக்கு ஏற்ப 108 மூலகங்களாக மாறியது. அப்ப மாறத் தொடங்கும் போதுதான் இந்த 4 அலகுகளும் வந்தது. முதல்ல வேகம், அதுக்கப்புறம் அதனால் ஏற்படக்கூடியது பருமன், அந்த வேகத்தினுடைய வித்தியாசம் காலம், வேகத்தினால் அந்த பருமன்ல ஒவ்வொன்றுக்கும் தள்ளி இருக்கக்கூடியது தூரம். இந்த விதம் 4ம் பரமாணுவாயிற்று. அழகான வார்த்தை பாருங்க. பரம் அப்படிங்கிறது அந்த எல்லையற்ற ஒன்று, அது பரம அணுவாக மாறியது. வேகமாய் அணு இயங்க வெளி அழுத்த விளையும் தொடர் நிகழ்ச்சிகளே பிரபஞ்சம். அதுக்கப்புறம் எல்லா சீனையும் சேர்த்து ஒரே வரியில ஒரு நாட்ல எழுதிட்டாங்க மகரிஷி. அடுத்தடுத்த பாடல்கள் அதை இன்னும் விளக்கமாக நமக்கு கொடுக்க காத்திருக்கு. அப்ப அந்த வேகம்
அதனால் அணு இயங்குகிறது. இயங்கக்கூடிய அணுவை வெளியிலிருந்து அழுத்து கொண்டிருக்கிறது. இதனால் விளையக்கூடிய தொடர் நிகழ்ச்சிகள் முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, மூலகங்களாச்சு திரும்ப திரும்ப அழுத்துது. வேறுபாடுதான் 5 பௌதீக பிரிவுகள். அது சரிவிகிதமாக இணைந்தது. சூரியனா காற்றா, அடுத்தது கோள்கள் நட்சத்திரங்களாக மாறிது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு இதுல 5 பௌதீக பிரிவுகளும் சரியாக இணைந்தது. முதல் தாவரம் தோன்றியது தண்ணீர்ல இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு செல் உயிரினம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் அதுதானங்க நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஊறுகா பாட்டில் நம்ம வீட்டுல இருக்கு. அந்த ஊறுகா பாட்டில் வாங்கி வச்சிருக்கோம். அதுக்குள்ள லேசா மாய்ஸ்சர் பட்டுடுச்சுங்க. தண்ணி கையில எடுத்துட்டோம். கொஞ்ச நாள் பார்த்து பொறிச்ச உடனே என்ன இருக்குங்க மேல, அப்படியே வெள்ளையா ஒரு படிமானம் இங்க இருந்து வந்தது. கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டோம் நம்ம. ஆனா அதுதான் இங்க பிரம்மநிலை தத்துவம். அது உணர்த்துகிறது இந்த 4 மாறுபாடையும். அதற்குள்ளே பஞ்ச பௌதீக பிரிவுகள்ல மாய்ஸ்சர் மட்டும் இல்ல. நாம என்ன பண்ணோங்க, வெளியிலிருந்து ஈரத்தை கொடுத்து விட்டோம். கொடுத்த உடனே அந்த 5 பௌதீக பிரிவுகளும் இணைஞ்சது. அங்கே ஃபங்கஸ் என்று சொல்லக்கூடிய முதல் செல் உயிரினம் தோன்றிவிட்டது. ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க, பார்த்திருக்கோமா? மேல என்ன வருங்க, அதுக்குள்ள இருந்து புழு வரும். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அந்த புழுவை தன்னை சுற்றி கூடு கட்டி கொண்டு அப்படியே உடைத்து கொண்டு சின்ன சின்ன பூச்சியாக வெளியில வரும். இப்படித்தான் நம்மளோட பரிணாம தன்மாற்ற தொடர விளங்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மையை கொடுத்த மகரிஷி அத கற்பனையாக பாரு. ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சேன்னா மன்னிக்கவும். கற்பனையாக பார்க்கிற, அனுமானத்தினால் பார்க்கக்கூடிய அறிவு உடையவன் மனிதன் இல்லையா. அதற்கு என்ன பண்ணினாங்க, நம்மள மன அலைச்சூழலை குறைச்சு ஆக்கினை துரியம், அதுக்கப்புறம் புலன் பார்க்கக்கூடிய சந்திரன், அடுத்தது மையப்புள்ளி சூரியன், அதுக்கப்புறம் விரிந்து போ இது பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் முழுவதுமாக விரிந்து நிக்கிறோம். இததான் என்ன சொல்லுவாங்க, விஸ்வரூப தவம், விஸ்வரூப தரிசனம். நம்ம பக்தி இலக்கியத்துல கூட பார்த்திருக்கோம் இல்லைங்களா. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் விஸ்வரூப காட்சி காமிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்ம பார்த்திருக்கோம். அர்ஜுனர் முன்னாடி அப்படியே விஸ்வரூபமாக கிருஷ்ணர் இருந்ததாக நம்ம பார்த்திருக்கிறோங்க. ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜுனன் அப்படி கிருஷ்ணரை பார்க்கும்போது அந்த உடலுக்குள்ளே தேவர்கள், அசுரர்கள், உலகங்கள், சக்திகள், எல்லா ஜீவராசிகளும் முழு பிரபஞ்சமும் அடங்கி இருப்பதை பார்த்தான். அந்த காட்சி அவனுடைய உலக பார்வையை முற்றிலும் மாற்றியது. இதுதாங்க மகரிஷி கொடுத்திருக்கிற டிரான்ஸ்பர்மேஷன், வேற ஒண்ணும் இல்ல. அந்த விஸ்வரூப காட்சியை பார்த்த அர்ஜுனன் பார்க்கும்போது நம்ம ஒரு உருவம் கொடுத்து வழங்கி வந்தோம் இல்லையா. மெஞ்ஞானத்தை விளக்க ஏற்படுத்தப்பட்டவைதான் மதங்களும் மடங்களும்னு சொல்றோம். அப்படி ஏற்படுத்தப்பட்டதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அவரு கூட அவரே எழுதுறாரு. அந்த பகவத்கீதை எழுதப்பட்டிருக்கு, எனக்கு உருவத்தை கொடுத்து என்னை அசிங்கப்படுத்திட்டாங்க, நான் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்குவேன், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில். அந்த நாதனாக இருப்பது என்ன, அறிவு. அந்த அறிவு உணர்ந்துட்டா உள்ளேயே இறைவனை பார்க்க முடியும். அப்ப அந்த இறைவனை பார்க்கிறத, அதனோட அத்தனை தன்மாற்றத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு வழி அந்த விஸ்வரூப காட்சி. இப்ப அந்த அர்ஜுனனுக்கு பார்த்தில ஒரு வரி எழுதினாங்களே, எல்லா பிரபஞ்சத்தையும் அவர் அந்த கிருஷ்ணன் உடலுக்குள்ளே பார்த்தாராம். அதுக்கப்புறம் அந்த காட்சி அவனுடைய உலக பார்வையை மாற்றியது. இப்ப நமக்கும் அதேதான் அப்ளை பண்ணும். நம்மளோட விஸ்வரூப தரிசனமாக அந்த பிரபஞ்ச களம் முழுவதுமாக இன்னைக்கு விரிஞ்சு நின்று தவம் பண்ணினோமே, அந்த மன விரிவு எங்க கொண்டு போய் நிக்கணுங்க. மகரிஷி பஞ்சபூதன அவகிர தவத்துல சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த சுத்த வெளிக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த பிரபஞ்சத்தை அப்படியே உருவகப்படுத்தி அனுமானத்தோட பார்த்துட்டு, நானும் கூட இருக்கிறேன், உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன் என்று கூட்டிட்டு போயிட்டு அந்த மூலப்பொருளோட நம்ம இணைக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, என்னங்க, இந்த மன விரிவோடு அந்த எல்லையற்ற சுத்தவெளியே எல்லாமாக இருக்கிறது. அதனால் எந்த ஜீவனுக்கும் துன்பம் தராமலும், எந்த ஜீவன் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் வகையில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு வாழ்வேன். இதுதான் பார்வை மாற்றம். சரி, அதுக்கப்புறம் கீழே இறங்கினோன்னு மறந்துடுவாங்க. விமானத்துல மேல போகும்போது ஒரு பெரிய ஒரு அதிசயமா தோணுது. எவ்வளவு மனிதனோட விஞ்ஞான கண்டுபிடிப்பு.
அந்த பைலட்டும் அவரும் எப்படி நம்மளை கூட்டிட்டு போறாங்க. அதுவும் காற்று அடிக்குது, ஒரு சில நேரங்கள்ல அந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இது போராடுது. அதை சரியா கட்டுக்குள்ள கொண்டு வந்து பல பல ஆயிரம் மைல்கள் உயரம் பறந்துட்டு நம்மளை கொண்டு போய் இடத்துல சேர்த்து இறங்கி வெளியில வந்த உடனே இது எல்லாத்தையும் மறந்துடுறோமே. அப்பா வந்து சேர்ந்தாச்சு, வீட்டுக்கு போலாம். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறாங்க மகரிஷி. எப்படி அந்த தப்பிச்சு வந்தோமோ இல்லையா, இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. நம்ம தப்பிச்சு வந்துட்டோம்னு தோணுது. அதே உணர்வோட, ஐயோ இத்தனை கதையை தாண்டி தானே நான் இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த கிடைத்த பிறப்புக்கும் இடையில் உள்ள வாழ்க்கையில இந்த விஸ்வரூப காட்சிய ஒவ்வொரு மனிதனை, ஒவ்வொரு உயிர்களை, ஒவ்வொரு அஜீவனை பார்க்கும் போதும் அப்ளை செய்தா அதுதான் உலகை பார்க்கக்கூடிய தோற்ற மாற்றம். அதுதான் அர்ஜுனனுக்கு கிடைத்ததாக சொல்றாங்க. நம்ம அத்தனை பேருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்து மகரிஷி அவர்கள் எளிமையாக விளங்கக்கூடிய தமிழ்ல இந்த கவிதை கொடுத்திருக்காங்க. இதை புரிந்து கொண்டு உலகை பார்க்கும் பார்வையை மாற்றிக்கொள்வோம். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பனவே எல்லாம் சொப்பனம்தான், தோற்ற மயக்கங்கள் தான். எல்லாருக்குள்ளேயும் இறைவனும் இருக்கிறான் என்பதை உணர்ந்து வாழும்போது இரண்டொழுக்க பண்பாடு இயல்பாகும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.